அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது அப்பாவை துச்சமாக்கிய மகன், மருமகள், உச்சத்தில் வைத்த பேரன். தெய்வ சிகாமணியால் இன்னும் எதையும் நம்ப முடியவில்லை. 70 வயது ஆகிவிட்டது. இதுவரை தான் வாழ்ந்த வாழ்க்கை அத்தனையும் போலியா? தனக்கு எதுவும் தெரியாதோ என்று மனம் குழம்பி போய் இருந்தார். தான் பெற்ற மகனும் 20 வருடங்களாக தங்களுடனே வாழும் மருமகளும் எப்படி இப்படி மாறிப்போனார்கள்? 1 வருடம் முன்பு வரை தன்னை அப்பா என்று அழைத்த மருமகள் இன்று தன்னை அழைப்பதையே விட்டுவிட்டாள். தன்னை பற்றி பேசும் போதெல்லாம் இந்த கிழட்டு ஜென்மம் என்று அவள் சொல்வது அவருக்கு கேட்காமல் இல்லை. அப்பா அப்பா என்று 1000 முறை கூப்பிடும் மகன் கணேசன் இப்போதெல்லாம் அந்த வார்த்தையையே மறந்துவிட்டான் போல இருக்கிறது. அதையும் தாண்டி இவர் தன் மகனை கூப்பிட்டால் என்ன என்று எரிச்சலுடன் கேட்கும் தொனியில் அவர் சொல்ல வந்தது தொண்டையை விட்டு வெளியே வராது. இத்தனை நாட்கள் இவர்கள் காட்டியது உண்மையான முகமா அல்லது இப்போது காட்டுவதுதான் உண்மையான முகமா என்று அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. தனது கட்டிலில் உட்கார்ந்தபடி இதையெல்லாம் யோசித்து கொண்டிருந்தவர் வயிறு கூப்பாடு போட மெல்ல எழுந்து சமையல் அறைக்கு சென்றார். அங்கு சாப்பிட எதுவும் இல்லை. ஒரு வரக்காப்பியாவது வைத்து குடிக்கலாம் என்று சுடுதண்ணீர் வைக்க எடுக்கும்போது லேசாக கைப்பிடி ஆடிக்கொண்டிருந்த அந்த பாத்திரம் சட்டென்று பேலன்ஸ் தவறி தரையில் விழுந்தது. நல்ல வேளை தண்ணீர் ரொம்ப சூடாக இல்லை. இருந்திருந்தால் இந்நேரம் அவ்வளவுதான். தண்ணீரின் சூடு படாவிட்டாலும் கண்ணீரின் சூடு கைகளில் தெரிந்தது. தெய்வ சிகாமணிக்கு சுடுதண்ணீர் வைக்க கூட தெரியாது. இது பெருமைக்காக சொல்லப்படும் வார்த்தை அல்ல. ஏனென்றால் அவருடைய மனைவி மஞ்சுளா அவரை அடுப்பில் எந்த வேலையும் செய்ய வைத்ததில்லை. ஒருவேளை கணவரை இப்படி நிர்கதியாய் விட்டு போக நேரிடும் என்பது தெரிந்திருந்தால் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்திருப்பாளோ என்னமோ. உயிரோடு இருந்தவரை கூட அவருடைய நெஞ்சில் அவ்வளவாக இருக்காத மஞ்சுளா இப்போது நெஞ்சை விட்டு நீங்காமல் இருந்தாள். நல்ல வேளையாக மருமகள் வெளியில் போய் இருக்கிறாள். வயிற்றில் கிள்ளிக் கொண்டிருந்த பசி மறைந்து போய் அந்த இடத்தை பயம் ஆட்கொண்டது. சுடுதண்ணீர் பாத்திரத்தை அடுப்பு மேடையில் வைத்துவிட்டு மாபை எடுத்து வந்து தண்ணீர் சிந்திய இடங்கள் அத்தனையும் சுத்தமாக துடைத்திருந்தார். வீட்டை சுத்தம் செய்யும் வேலையை அவர் நன்கு கற்று இருந்தார். ஏனென்றால் கடந்த 1 வருடமாக இந்த வீட்டை மாப் வைத்து சுத்தம் செய்வது அவருடைய வேலை. அவருடைய மனைவி மஞ்சுளா இறந்து 1 வருடம் 2 மாதம் ஆகியிருந்தது. வயதானால் எல்லோரும் ஒரு நாள் போக வேண்டியதுதான். ஆனால் இன்று வரை மனைவியின் இழப்பை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. வாழும் நாட்களில் இதை பற்றியெல்லாம் தெரிவதில்லை. எதையோ பிடிக்கப் போகும் ஆசையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் முதுமையை விட மிகச்சிறந்த ஆசான் எந்த உலகத்திலும் இல்லை. இப்போது அவருடைய அறையில் வந்து அமைதியாக உட்கார இதுவரை காணாமல் போயிருந்த பசி பட்டென்று வந்து நின்றது. இப்போதெல்லாம் அடிக்கடி பசியின் கொடுமைகளை அவரால் உணர முடிகிறது. மருமகள் வேண்டுமென்றேதான் அளவாக சமைத்திருக்கிறாள். பசியால் கலவையான உணர்வுகள் அவர் வயிற்றுக்குள் ஏற்பட்டன. சில வினாடிகள் வயிறு உழப்புவது போல் இருந்தது. சில நிமிடங்கள் இழுத்து பிடிப்பது போல இருந்தது. நேற்று இரவு 3 இட்லிகள் சாப்பிட்டது. இப்போது காலை மணி 11 ஆகிவிட்டது. மகன் 2 மணிக்குத்தான் சாப்பிட வருவான். மருமகள் 12:30 மணிக்கு மேல்தான் மதிய உணவு சமைக்க ஆரம்பிப்பாள். அவர்கள் சாப்பிட்டு முடித்து தனக்கு கிடைப்பதற்கு எப்படியும் 3 மணிக்கு மேலாகிவிடும். இதற்கு மேல் தாங்காது என்று எழுந்தவர் தன்னுடைய துணிகளுக்கு இடையே தேட ஆரம்பித்தார். ஏற்கனவே பல முறை தேடியிருந்தாலும் அவருக்கு ஒரு நப்பாசை இருந்தது. என்றோ எப்போதோ வைத்ததாய் தப்பி தவறி ஒரு 100 ரூபாய் நோட்டு கிடைத்து விடாதா என்ற ஆசையில் தேடியவருக்கு வழக்கம் போல ஏமாற்றமே மிஞ்சியது. விரக்தியுடன் அவர் பெட்டியில் இருந்த அவர்கள் திருமண போட்டோவை வெளியே எடுத்தவர் அதன் பின்புறம் தூக்கி கொண்டிருந்த சட்டத்தின் அடியில் வைக்கப்பட்டிருந்த சின்ன பொட்டலத்தை எடுத்தார். இதை கடையில் கொடுத்தால் சிறிது பணம் வரும். தாங்க முடியாத பசி வரும்போது அந்த பணத்தை பயன்படுத்தலாம். மனதில் ஓடிய நினைவுகளுடன் அதை பாக்கெட்டில் வைக்கப் போக மஞ்சுளாவின் நினைவு வந்தது. மஞ்சுளா இறப்பதற்கு 2 நாட்கள் முன்பு தலையில் சில கொப்பளங்கள் இருப்பதால் எண்ணெய் தேய்த்து குளித்தாள். அப்போது எண்ணெய் இறங்கிவிடும் என்று மூக்குத்தியை கழட்டினாள்.
அதை தன் கணவனின் கையில் கொடுத்து பத்திரமாக வைக்கும்படி சொன்னாள். சிறு பொருள் என்பதால் அதை ஒரு பேப்பரில் மடித்தவர் அவர்கள் அறையில் பத்திரமாக வைக்க விரும்பி தங்களின் திருமண போட்டோவின் பின்புறம் வைத்தார். மறுநாள் மஞ்சுளா கேட்டபோது அவருக்கு எங்கே வைத்தோம் என்பது அடியோடு மறந்திருந்தது. கடைக்கு போக வேண்டிய அவசரத்தில் இருந்ததால் பரவாயில்லை, ஞாபகம் வரும்போது எடுத்து போட்டுக்கொள்ளலாம் என்று விட்டுவிட்டனர் இருவரும். அவள் இறந்த பின் அவள் போட்டிருந்த தோடு, கழுத்தில் இருந்த செயின் அனைத்தையும் கழட்டி எடுத்துக்கொண்ட மருமகள் மூக்குத்தியை மறந்துவிட்டாள். ஒரு வாரம் முன்பு திருமண போட்டோவை எடுத்து அவர் மஞ்சுளாவை பார்த்து கொண்டிருக்கும் போது பின்புறம் இருந்த பொட்டலம் கீழே விழுந்தது. எடுத்து பிரித்து பார்த்தவருக்கு மஞ்சுளா கழட்டி கொடுத்த நாள் ஞாபகம் வந்தது. அந்த பொட்டலத்தை பாக்கெட்டில் வைக்க போனவர் அதை பிரித்து பார்த்தார். மூக்குத்தி அவரை பார்த்து கண் சிமிட்டியது. கனத்த மனதுடன் நிமிர்ந்த போது எதிரே மஞ்சுளா அதை வாங்குவதற்காக கையை நீட்டிக்கொண்டு நின்றாள். மகிழ்ச்சியுடன் மனைவியின் கையில் கொடுக்க நீட்டியவரின் கை வெற்றிடத்தில் நின்றது. மகிழ்ச்சியுடன் மனைவியின் கையில் கொடுக்க நீட்டியவரின் கை வெற்றிடத்தில் நின்றது. திறந்திருந்த கண்களில் வழிந்த நீரோடு எதிரில் நின்ற மஞ்சுளாவும் கரைந்து போனாள். பாக்கெட்டில் வைக்காமல் அந்த பொட்டலமாக மடித்தவர் திரும்பவும் திருமண போட்டோவிற்கு பின்புறமாகவே வைத்து விட்டார். இந்த அரசு மருத்துவமனைகளில் ஏதேதோ நோய்களுக்கெல்லாம் மருந்து கொடுக்கிறார்கள். இந்த பசி நோய்க்கு மருந்து கொடுத்தால் எவ்வளவோ நன்றாக இருக்கும். எண்ணியபடியே சுருண்டு படுத்திருந்தவரை எப்படியோ தூக்கம் ஆட்கொண்டது. அம்மா, சாப்பாடு போடுங்க, இன்னைக்கு மதியம் டோர்னமெண்ட் இருந்ததால லஞ்ச் சாப்பிடவே இல்லை என்று மகன் ஆதித்யா சொன்னதை கேட்டு பதறிப்போனாள் ரேவதி. என்ன, மதியம் சாப்பிடவில்லையா? காலையில் சாப்பிட்டது, இன்னும் பசியோடா இருக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே தட்டில் சாப்பாடு போட்டு குழம்பை ஊற்றிக்கொண்டு வேகமாக வந்தாள். பாத்ரூமுக்கு சென்று கை கால்களை கழுவிக்கொண்டு வந்த ஆதித்யா தாத்தா அவருடைய அறையில் வெறும் தரையில் சுருண்டு படுத்திருப்பதை பார்த்தான். உடனே அவரிடம் ஓடி சென்று அவரை எழுப்பியவன், என்ன தாத்தா, உடம்பு சரியில்லையா என்று நெற்றியை தொட்டு பார்த்தபடி கேட்டுக்கொண்டிருந்தான். சாப்பாட்டு தட்டுடன் அங்கு வந்த ரேவதி மகனை சாப்பிட அழைக்கவும் தாத்தா எனக்கு ஊட்டி விடுவார் என்று சொன்னான் ஆதித்யா. ரேவதிக்கு தூக்கி வாரி போட்டது. என்னது, இந்த கிழத்தின் கையில் என் மகன் சாப்பாடு சாப்பிட வேண்டுமா? சுருக்கம் விழுந்த கைகளோடு இருக்கும் இந்த கிழம் என் மகனுக்கு சாப்பாடு ஊட்டப் போகிறதா? இதை எப்படி தடுப்பது? யோசித்தவளுக்கு மூளையில் மின்னல் வெட்டியது. சட்டென்று மகனிடம் திரும்பியவள், ஆதித்யா, தாத்தாவும் இன்னும் மதிய சாப்பாடு சாப்பிடல, அவரும் சாப்பிடட்டும், அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, நானே உனக்கு ஊட்டி விடுகிறேன் என்று நிலைமையை சமாளித்தாள். ஆதித்யா தாத்தாவை கைப்பிடியாக அழைத்து கொண்டு வர வேறு வழியின்றி அவருக்கும் சாப்பாடு போட்டு வைத்தாள் மருமகள் ரேவதி. வறண்டு இருந்த கண்களில் சாப்பாட்டை பார்த்ததும் மீண்டும் கண்ணீர் துளிர்க்க, எப்படியோ இன்று பேரனின் தயவால் அவருக்கு நல்ல சாப்பாடு கிடைத்தது. எவ்வளவு நாட்களுக்கு பிறகு இன்று ஒரு நல்ல சாப்பாடு. நன்றியுடன் பேரனை மனதிற்குள் வாழ்த்தினார். இருவரும் சாப்பிட்டு முடித்தவுடன் தாத்தாவுடன் பேசிக்கொண்டிருந்தான் ஆதித்யா. ரேவதிக்கு மனதிற்குள் பொசு பொசுவென்று கோபம் வந்தது. ஆனால் தங்கள் ஒரே மகனான ஆதித்யாவின் முன்னிலையில் அதை காட்டக்கூடாது என்று மூடி போட்டு வைத்தாள். மாமியார் இருந்தவரை சமையல் மற்றும் வீட்டு வேலைக்கு உபயோகமாக இருந்தாள். இந்த கிழம் செய்யும் ஒரே வேலை வீட்டை கூட்டி துடைப்பதுதான். வாரத்துக்கு ஒரு முறை செய்ய வேண்டும். இந்த வேலைக்கு 100 ரூபாய் கொடுத்தால் ஒரு வேலைக்காரி செய்துவிட்டு போய்விடுவாள். கேட்க நாதி இல்லாத இந்த கிழத்தை வெளியே அனுப்புவதால் தங்களுக்கு இனி எந்த நஷ்டமும் கிடையாது. எப்படியாவது தன் கணவன் கணேசனிடம் சொல்லி இந்த கிழத்தை வெளியே அனுப்பிவிட வேண்டும். இல்லையென்றால் ஆதித்யா இதை விட்டு பிரிய மாட்டான். இப்போது காலேஜ் ஃபைனல் இயர் படித்து கொண்டிருக்கிறான். படிப்பு முடித்தவுடன் வேலைக்கு சென்று விடுவான். ஆதித்யா வேலைக்கு போய்விட்டால் கிழத்தை கையில் பிடிக்க முடியாது. அதற்குள் எப்படியாவது இந்த வீட்டில் இருந்தும் நம் மகனின் வழியில் இருந்தும் அகற்றிவிட வேண்டும் என்று முடிவெடுத்தாள். இதை பற்றி கணவன் கணேசனிடம் பேசியிருக்க, நீ சொல்வதும் சரிதான், நாளைக்கு நம் மகன் ஆதித்யா வெளிநாட்டு வேலைக்கு போய்விட்டால் நாமும் அடிக்கடி வெளியே போக வர வேண்டியிருக்கும். இவரை தனியாக வீட்டில் விட்டு போனால் அக்கம்பக்கத்தினர் பேச்சுக்கு ஆளாக வேண்டி வரும்.
கொஞ்சம் பொறுத்து இரு, ஆதித்யா கிளம்பட்டும் என்று சொல்லியிருந்தான் கணேசன். இவர்களுடைய சதித்திட்டம் தெரியாமல் தன்னுடைய வழக்கமான வேலைகளை செய்து கொண்டு அரை வயிறும் கால் வயிறுமாக நாட்களை கடத்தி கொண்டிருந்தார் தெய்வசிகாமணி. ரேவதியும் கணேசனும் எதிர்பார்த்தது போலவே எக்ஸாம் முடித்த கையோடு ஆதித்யா வேலை கிடைத்து டெல்லிக்கு சென்று விட்டான். வீட்டில் தனக்கு நடக்கும் கொடுமைகளை பெரியவர் தெய்வசிகாமணி ஒரு நாளும் தன் பேரனிடம் கூறியது கிடையாது. ஏனென்றால் தான் உதிரப்போகும் இலை, தன் பேரன் ஒரு பசும் தளிர். இந்த உண்மையெல்லாம் தெரிந்தால் அவனுடைய தாய் தந்தையை பற்றிய மதிப்பு அவன் மனதில் சரிந்துவிடும். எதிர்காலத்தில் அவர்கள் மேல் மரியாதை இல்லாமல் போய்விடும். இவர்களை கவனித்து கொள்ளாமல் அலட்சியம் கூட செய்யலாம். இதையெல்லாம் யோசிப்பவர் பேரனிடம் எதையும் சொல்வதில்லை. பெரியவரின் மௌனத்தை ரேவதியும் கணேசனும் தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டனர். பெரியவர் நினைத்திருந்தால் மகனையும் மருமகளையும் வீட்டை விட்டு வெளியேற்றி இருக்க முடியும். ஏனென்றால் வீடு அவர் பெயரில்தான் இருந்தது. இந்த வீட்டை தவிர எல்லாமே அவரை விட்டு போயிருந்தது. முதலில் அவருடைய மனைவி, அடுத்து 2 மாதங்களில் அவர் வைத்திருந்த வியாபாரம், அவருடைய தன்மானம், கௌரவம் என அனைத்தும். அவர் வைத்திருந்த ஜவுளிக்கடையை இப்போது அவர் மகன் கணேசன் பார்த்து கொண்டிருக்கிறான். கடந்த 1 வருடத்திற்கு முன்புதான் அவருடைய ஜவுளிக்கடை அவருடைய மகன் கைக்கு போயிருந்தது. அவருடையது ஒரு நடுத்தரமான கடை. 5 பேர் அவரிடம் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். வேலை செய்பவர்கள் அனைவரிடமும் நண்பரை போலத்தான் பழகுவார். அவர்களும் இவரிடம் மிகுந்த மரியாதையுடன் வேலையை சிறப்பாக செய்து வந்தனர். கணேசனுக்கு கடையை பெரிதாக விரிவுபடுத்த வேண்டும், தான் ஒரு முதலாளியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான். கடைக்குள் வரும்போது ஊழியர்கள் அனைவரும் எழுந்து நின்று மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்தான். அதற்கு முதலில் அப்பா கடைக்கு வராமல் இருக்க வேண்டும். அவர் கடைக்கு வந்தால் இருப்பவர்கள் அனைவரும் அவரிடம் கேட்டுதான் எதையும் செய்வார்கள். வரும் வாடிக்கையாளர்களும் அவரிடம் சென்றுதான் பேசுவார்கள். ஏனென்றால் அந்த வாடிக்கையாளர்கள் அனைவரும் அவருடைய அணுகுமுறை மற்றும் தரத்தின் காரணமாக பல ஆண்டுகளாக அவரிடம் வியாபாரம் செய்பவர்கள். அதனால் தான் முதலாளியாக வேண்டும் என்றால் முதலில் அப்பாவை கடையில் இருந்து நிரந்தரமாக வெளியேற்ற வேண்டும் என்று முடிவு செய்தான் கணேசன். முதற்கட்டமாக கடையை விரிவுபடுத்த வேண்டி வங்கியில் லோன் வாங்க விரும்பினான். பெரியவரின் வயது காரணமாக அவருக்கு வங்கியில் கடன் தர மாட்டார்கள் என்பதை அவரிடம் சொல்லி கடையை தன் பெயருக்கு மாற்றிக்கொண்டான். கடையின் உரிமைகள் அனைத்தும் தன் பெயருக்கு மாற்றப்பட்டவுடன் தந்தையிடம் சென்றவன், உங்களுக்கு வயதாகிவிட்டது, பில் எல்லாம் கம்ப்யூட்டரில் தான் போட வேண்டும். முன்பு போல ஆட்கள் இப்போது பணம் கொடுப்பதில்லை. அதற்கு பதிலாக கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் ஜிபே முறைதான் உள்ளது. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால் இனிமேல் நீங்கள் கடைக்கு வந்தால் இருக்கும் ஊழியர்களுடன் நீங்களும் ஒருவராக வேலை செய்ய வேண்டி வரும். அப்படி செய்தால் அது உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் கௌரவ குறைச்சலாக இருக்கும். மேலும் வயதாகிவிட்டதால் உங்களிடம் வேலை செய்யும் திறமையும் இருக்காது. இனி வீட்டிலேயே ஓய்வெடுத்து கொள்வதுதான் உங்களுக்கு நல்லது என்று பரிவாக சொல்வது போல் மிரட்டலாக சொன்னான் கணேசன். நிலைமையை புரிந்து கொண்ட சிகாமணியும், இத்தனை காலம் தன்னை உயிராய் பார்த்து கொண்டிருந்த மனைவியும் இல்லை. இனி பேரன் ஆதித்யாவை தவிர தன் வாழ்க்கையில் என்ன இருக்கிறது என்ற விரக்தியுடன் ஒதுங்கிக் கொண்டார். வரவு செலவு என அனைத்தும் மகனுக்கு போய்விட்டதால் கடையை விரிவுபடுத்தும் சமயத்தில் அவர் அக்கவுண்டில் இருந்த சில லட்சங்களும் மகன் கைக்கு போய்விட்டது. அப்போது அவருக்கு தெரிந்திருக்கவில்லை, இன்னும் கொஞ்ச நாட்களிலேயே தான் 100க்கும் 50க்கும், ஏன் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுவோம் என்று. ஒரு நாளும் இல்லாத அதிசயமாக கணேசன் தன் அப்பாவை சாப்பிட கூப்பிட்டான். அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. இருந்தாலும் அதை தாண்டி பாசம் அவர் மனதில் ஊற்றெடுத்தது. மனிதர்கள் எல்லோரும் நல்லவர்கள்தான். சூழ்நிலைதான் அவர்களை நல்வழியிலிருந்து திசை திருப்புகிறது. இப்போது மகனின் பிரிவால் இவர்களின் மனமும் மாறியிருக்கலாம் என்று எண்ணினார். மிகவும் மகிழ்ச்சியோடு மகனுடன் சாப்பிட வந்து அமர்ந்தார். மருமகளின் முகமும் எப்போதும் இருக்கும் கடுகடுப்பு இல்லாமல் மென்மையாக இருந்தது. பஞ்சு கூட்டங்களைப் போல வெள்ளை வெளேர் என்று 5 இட்லிகள் அவர் தட்டில் இருந்தது. சாம்பாரின் மனம் வீடு முழுவதும் நிறைந்திருந்தது.
ஒரு துண்டு இட்லியை எடுத்து சாம்பாரில் தொட்டு வாயில் வைக்கப் போகும்போது கணேசன் மறுபடியும் அவரை அப்பா என்று அழைத்தான். கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு பிறகு மகன் தன்னை அழைக்கிறான். அதுவும் இன்று 2வது முறையாக. எடுத்த இட்லி துண்டு அப்படியே கையில் இருக்க நெகிழ்ச்சியுடன் அவனை பார்த்தார். என்ன கணேசா என்றார் பாசத்துடன். 3வது முறையாக தடுமாறியபடி அப்பா என்றவன் எச்சிலை விழுங்கிக் கொண்டு, நானும் உங்க மருமகளும் ஆதித்யாவை பார்க்க டெல்லி போயிட்டு வரலாம்னு இருக்கோம். மகன் சொல்லிக் கொண்டிருக்க, எனக்கும் பேரனை பிரிஞ்சு இருக்க முடியல. பிறந்ததிலிருந்து கையிலேயே வச்சு வளர்த்துட்டோம். இன்னும் சொல்ல போனா உன்னுடன் கூட நானும் உன் அம்மாவும் அதிக நேரம் செலவிட்டதில்லை. ஆதித்யா பிறந்ததிலிருந்து இதுவரை அவனுடைய ஒவ்வொரு வளர்ச்சியையும் ரசித்து கொண்டிருந்தோம். அவன் வேலைக்கு போய் திருமணம் செய்து கொள்வதை பார்க்க உன் அம்மாவுக்குத்தான் கொடுத்து வைக்கவில்லை. பேரனின் நினைவில் ஏதேதோ பேசிக்கொண்டே போனவர், நீ ஏதோ சொல்ல வந்த, நான் குறுக்க புகுந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். சரி, நீ மேலே சொல் என்றார் மகன் முகத்தை பார்த்தபடி. மகன் ஒன்றும் சொல்லாமல் இருக்கவே உணர்ச்சி பெருக்குடன் தானே மீண்டும் பேச ஆரம்பித்தார். வயதான என்னை வீட்டில் தனியா எப்படி விட்டுட்டு போறதுன்னு தானே யோசிக்கிறீங்க? உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். நானும் உங்களோட ஆதித்யாவை பார்க்க வருகிறேன் என்று சொல்லவும் கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பெரியவர் இப்படி நினைத்து கொண்டிருக்க அவருடைய மகன் மருமகளின் திட்டமே வேறாக இருந்தது. டெல்லிக்கு போவதை சாக்காக வைத்து வயதானவர் வீட்டில் தனியாக இருக்க முடியாது என்று காரணம் சொல்லி தொலைவில் ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்தில் விட்டுவிடலாம் என்பதுதான் அவர்களுடைய திட்டமாக இருந்தது. ஆனால் அவர்களுக்கு பேச வாய்ப்பே கொடுக்காமல் தன்னுடைய கருத்தை சொல்லிவிட்டு சாப்பிட்டு கொண்டிருக்கும் அப்பாவை வெறுத்து போய் பார்த்தான் கணேசன். சாப்பிட்டு விட்டு அமைதியாக அவரவர் அறைக்கு சென்றனர். அறைக்குள் சென்றதும் ரேவதி தன் கணவனிடம், சொல்ல வந்ததை சட்டுன்னு சொல்லாம இப்படி மென்னு முழுங்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க என்ன நடந்ததுன்னு. பிள்ளையார் பிடிக்க கூரங்காய் முடிஞ்சிருச்சு. அவரே ஒரு யோசனை பண்ணி முடிவெடுத்து அதை உங்ககிட்டையும் சொல்லிட்டார். இனி என்ன செய்ய போறீங்க? அவள் குரலில் ஆரம்பத்தில் இருந்த கோபம் குறைந்து வருத்தம் இழையோடியது. இன்னும் ஒரு வாரத்தில் டெல்லி செல்வதற்காக ஃப்ளைட்டில் இருவருக்கும் டிக்கெட் புக் செய்திருந்தனர். இப்போது இருக்கும் நிலையில் இவரை என்ன சொல்லி முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவது? அவர் ஒன்றும் குழந்தை இல்லையே, 4 அடி போட்டு கொண்டு போய் விடலாம் என்பதற்கும் பலவாறு யோசித்தவர்கள் கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்தவர்களாக உறங்க ஆரம்பித்தார்கள். காலையில் எழுந்த கணேசன் நேரடியாக அப்பாவின் அறைக்கு வந்தான். முதல் நாள் இரவில் இருந்து பெரியவர் சிகாமணி மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தார். காலையில் மகன் அவரை தேடி வரவும் அவருடைய மகிழ்ச்சி இரட்டிப்பானது. அப்பா, நாங்க ஃப்ளைட்ல போறதா இருந்தோம். இப்போ நீங்களும் வர விரும்புறதால உடனே டிக்கெட் புக் பண்ண முடியாது. ஃப்ளைட் டிக்கெட் கேன்சல் பண்ணிட்டு 3 பேரும் ட்ரெயின்லேயே போகலாம். நான் இன்னைக்கே தட்காலில் டிக்கெட் புக் பண்ணிடுறேன். நாளைக்கு கிளம்பலாம். உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கங்க என்று சொல்லிவிட்டு சென்றான். பெரியவர் தெய்வசிகாமணிக்கு பெரும் உற்சாகம் தொற்றிக்கொண்டது. தன்னுடைய செல்ல பேரனை பார்க்க போகிறோம். 2 மாதமாகத்தான் அவனை பார்க்கவில்லை. இருந்தாலும் ஏதோ ரொம்ப காலம் ஆகிவிட்டது போல இருந்தது. அவன் பிறந்ததிலிருந்து இவர்களுடனே தான் இருக்கிறான். ஆரம்பத்தில் மகனும் மருமகளும் வெளியே செல்லும் போது ஆதித்யாவை இவர்களிடம்தான் விட்டு செல்வர். பேரனுக்கு விடுமுறை என்றால் கடையில் இருக்கும் ஆட்களை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்து விடுவார் பெரியவர். பேரனிடம் அவ்வளவு ஆசை அவருக்கு. சிறுவயதிலிருந்து தன் பேரன் பேசியது, வேடிக்கையாக நடந்து கொண்டது, இதையெல்லாம் அசை போட்டபடி தனது துணிகளை உள்ளே எடுத்து வைத்தார். டெல்லியில் இருந்து திரும்பும் போது பேரனிடம் ஒரு பெரிய மொபைல் போன் வாங்கி தர சொல்ல வேண்டும். இதுவரை எனக்கு செல்போன் தேவைப்படவில்லை. இனி இந்த உலகில் எனக்கு இருக்கும் ஒரே பிடிப்பு என் பேரன்தான். பக்கத்திலேயே இருந்த அவன் இப்போது வெகு தூரத்துக்கு போய்விட்டான். அவனை பார்க்கவும் பேசவும் எனக்கு கண்டிப்பாக செல்போன் வேண்டும். மனதில் பொங்கிய உற்சாகத்துடன் துணிகளை எடுத்து வைத்தவர் தன் பேரன் செல்போன் வாங்கியவுடன் முதலில் தங்கள் திருமண படத்தை போட்டோ எடுத்து தர சொல்ல வேண்டும் என்று எண்ணியபடி அதையும் எடுத்து வைத்தார். அந்த நாள் முழுவதும் யுகமாக கழிய எப்போதும் வேகமாக ஓடும் வினாடி முள் இப்போது நத்தை போல ஊறிக்கொண்டிருந்தது.
சூரியன் மறைவதாகவும் தெரியவில்லை, இருட்டு வருவதாகவும் தெரியவில்லை. தன் அறையில் விளக்கை கூட அணைக்காமல் விடியற் காலையில் 4 மணி ட்ரெயினுக்காக இரவே குளித்துவிட்டு கொட்ட கொட்ட விழித்திருந்தார் தெய்வ சிகாமணி. 3 மணிக்கு எல்லாம் அப்பாவுடைய அறைக்கு வந்த கணேசன் அவர் குளித்து முடித்து தயாராக உட்கார்ந்திருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனான். ஒன்றும் பேசாமல் அவருடைய பையை கையில் எடுத்துக்கொண்டு காருக்கு போக மகனை பின்தொடர்ந்தார் பெரியவர். காரை கணேசன் தான் ஓட்டி வந்தான். காரை பார்க்கிங்கில் போட்டுவிட்டு மூவரும் பிளாட்ஃபார்முக்கு வரும்போது ட்ரெயின் வர இன்னும் 1/2 மணி நேரம் இருந்தது. பெரியவருக்கு ஒரே தவிப்பாக இருந்தது. இங்கிருந்து கிளம்பும் ட்ரெயினாக இருந்தால் கூட ஏறி உட்கார்ந்து கொள்ளலாம். இந்த ட்ரெயின் வேறு எங்கோ இருந்து வருகிறது. இறைவா, தாமதமாகிவிடக்கூடாது, சரியான டயத்துக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருந்தார். அந்த 1/2 மணி நேரம் ஒரு வழியாக முடிந்து சரியான நேரத்துக்கு ட்ரெயின் வந்தது. சில நிமிடங்களில் அது நகர ஆரம்பித்ததும் பெரியவரின் மனதில் இருந்த மகிழ்ச்சி முகத்தில் வந்து நிலைத்தது. காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு அனைத்தும் அவர்கள் இடத்துக்கே வந்தது. 2 நாட்களாக இருந்த பரவசமும் ஒரு இரவு தூக்கமின்மையும் அவரை கிறங்க அடிக்கவே வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் பிரஷர் மாத்திரையை போட்டுக்கொண்டு அப்படியே உறங்கி போனார். இரவு 10 மணிக்கு தூங்கியவர் மறுநாள் காலை 9 மணிக்குத்தான் எழுந்தார். உடலின் அசதியும் வலியும் அவரை பாடாய்படுத்த மெல்ல எழுந்து உட்கார்ந்தார். கண்களை துடைத்து கொண்டு தனது மேல் படுக்கையையும் எதிர்படுக்கையையும் பார்த்தார். மகனும் மருமகளும் இரவு நேரம் கழித்து தூங்கி இருப்பார்களோ, இன்னும் எழுந்திருக்கவில்லையே. மனதில் எண்ணியபடி பாத்ரூம் சென்று வந்தார். சரி, அவர்கள் மெதுவாக எழுந்திருக்கட்டும், நாம் பல்லை விளக்கலாம். சீட்டுக்கு அடியில் குனிந்து பார்க்க அங்கு அவருடைய பை மட்டுமே இருந்தது. சட்டென்று அவருடைய மனம் துணுக்குற்றது. அடுத்த வினாடி, எனக்கு ஏன் இப்படியெல்லாம் தோன்றுகிறது, பையை தலைக்கு வைத்து படுத்திருப்பார்கள் என்று எண்ணியபடியே எதிர் சீட்டை பார்க்க அங்கு அவர் மகன் படுத்திருந்த இடத்தில் ஒரு இளைஞன் எழுந்து உட்கார்ந்திருந்தான். பதறிப்போய் எழுந்தவர் தன்னுடைய படுக்கைக்கு மேல் படுக்கையை பார்க்க அங்கும் ஒரு இளைஞன் தான் தூங்கிக் கொண்டிருந்தான். பித்து பிடித்தவர் போல கீழே இறங்கலாம் என்று தன்னுடைய பையை எடுத்தார். சரியாக மூடப்படாத பை திறந்து கொள்ள அதில் ஒரு ட்ரெயின் டிக்கெட்டும் சில 100 ரூபாய் நோட்டுகளும் இருந்தன. இப்போது அதை கையில் எடுத்து பார்த்த அவருக்கு சகலமும் புரிந்து போனது. கீழே இறங்கும் நினைவை மாற்றிக்கொண்டு அப்படியே இடிந்து போய் உட்கார்ந்தார். மகனும் மருமகளும் தன்னை ட்ரெயினிலேயே விட்டுவிட்டு எப்போதோ இறங்கி போய்விட்டனர் என்பது அவருக்கு தெரிந்தது. இப்படி ஒரு துரோகத்தை எப்படி செய்ய முடியும் என்று திரும்ப திரும்ப யோசித்தார். நல்ல வேளை, டிக்கெட்டை வைத்துவிட்டு போகும் அளவிற்கு மனசாட்சி இருந்திருக்கிறது. டிக்கெட்டில் இருந்த பெயரை படிக்க பல முறை முயன்றும் அவரால் முடியவில்லை. உடலில் இருந்த மொத்த இரத்தமும் கண்ணீராக வடிவது போல தோன்றியது அவருக்கு. மார்புக்கூடு மிகவும் கனமாக இருந்தது. சுவாசிக்க மிகவும் சிரமமாக இருந்தது. உடலை கூட அவரால் அசைக்க முடியவில்லை. வெகு நேரம் அப்படியே உட்கார்ந்து இருந்தார். யாரிடமும் எதுவும் பேசவில்லை. மரத்து போயிருந்த கை மறுபடியும் சற்று உணர்வுகளை பெற இப்போது கையில் இருந்த டிக்கெட் மற்றும் ரூபாய் நோட்டுகள் அவரை பார்த்து சிரிப்பது போல இருந்தது. டிக்கெட்டை பையில் வைத்தவர், இனி இந்த ஈனப்பிறவிகள் கைப்பட்ட பணத்தில் நான் எதுவும் சாப்பிடுவதை விட உயிரை விடுவது மிகவும் நல்லது. கேவலமான பிறவிகள், இனி எந்த ஜென்மத்திலும் இவர்கள் முகத்தில் விழிக்க கூடாது என்று முடிவு செய்தவர் கையில் இருந்த ரூபாய் நோட்டுகளை ஜன்னல் வழியே வெளியே விட்டார். அவர் படுக்கைக்கு அருகில் இருந்த 2-3 பேர் சுதாரிப்பதற்குள் அந்த நோட்டுகள் வெளியே பறந்தன. பணத்தை பறக்க விடுகிறாரே, இவர் என்ன பைத்தியமா என்ற பார்வை அவர்கள் கண்களில் நிரம்பி நின்றது. அடுத்த நாள் ட்ரெயின் டெல்லி வந்து நின்றதும் ஒரு தீர்மானத்துடன் தன் பையை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கியவர் அருகில் இருந்த கடைக்கு சென்றார். தனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் அவர் ஏதோ கேட்க முயல அந்த கடைக்காரர், நீங்க மദ്രാസിயா என்று தமிழில் கேட்டார். சற்று தெளிந்த முகத்துடன் அவரிடம் தன்னை பற்றி சுருக்கமாக தழுதழுத்த குரலில் கூறினார் பெரியவர். பையில் இருந்த தங்கள் திருமண போட்டோவை எடுத்தார். அதன் பின்புறம் இருந்த மஞ்சுளாவின் வைர மூக்குத்தியை கடைக்காரரிடம் கொடுத்தவர்,
அதை விற்று தனக்கு பணம் ஏற்பாடு செய்து தரும்படி கேட்டார். மேலும் என்னுடைய உணவுக்கு ஆகும் அளவிற்கு ஏதாவது ஒரு வேலை ஏற்பாடு செய்து தர முடியுமா என்று கேட்க கலங்கிய கண்களுடன் இருந்த கடைக்காரர் தெய்வசிகாமணியை அழைத்து கொண்டு வந்து கடையின் உள்ளே இருந்த ஒற்றை ஸ்டூலில் உட்கார வைத்தார். நாங்களும் மெட்ராஸ் தான், எங்க தாத்தா காலத்திலேயே இங்கே வந்துட்டோம். என் அப்பா ரயில்வேல வேலை பார்த்ததுனால எனக்கு இங்கே கடை கிடைச்சிது. இப்போ அவருக்கு பைபாஸ் சர்ஜரி பண்ணி இருக்கோம். எங்க பிள்ளைக வெளிநாட்டில் வேலையில் இருக்காங்க. எங்க வீடு ரொம்ப சின்னது, உங்களை அங்கே கூட்டிட்டு போக முடியாது. கொஞ்ச நாளைக்கு என் கடையில் தங்கிக்கோங்க, அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது வேலைக்கு ஏற்பாடு பண்றேன் சொன்ன கடைக்காரரை பார்த்து நன்றியுடன் கைகூப்பினார் பெரியவர். மூக்குத்தியை அவர் கையிலே கொடுத்த கடைக்காரர், உங்க கையில பத்திரமா வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற வரை கடையை பார்த்துக்கோங்க சொல்லிவிட்டு வியாபாரத்தை பார்க்க ஆரம்பித்தார். கடைக்காரர் பல வருடங்களாக அங்கேயே இருப்பதால் ரயில்வே ஸ்டேஷனில் தங்குவதற்கும் குளிப்பதற்கும் பெரியவர் தெய்வசிகாமணிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஃப்ளைட்டில் டெல்லிக்கு வந்திருந்த ரேவதியும் கணேசனும் தங்கள் மகனை பார்த்து ஆனந்தம் அடைந்தனர். அங்கு அவன் ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கவே அவனுடன் 2 நாட்கள் இருந்தவர்கள் லீவுக்கு வீட்டுக்கு வரும்படி சொல்லிவிட்டு கிளம்பினர். ஃப்ளைட் ஏற்றி விட வந்த ஆதித்யா அப்பாவிடம் ஒரு அழகிய பார்சலை கொடுத்தான். இதில் என்ன இருக்கிறது மகனே, யாருக்கு இந்த பரிசு என்று கேட்ட அப்பாவிடம் கண்களில் நட்சத்திரங்கள் மின்ன சொன்னான் ஆதித்யா. அப்பா, இது தாத்தாவுக்கு என்னோட முதல் மாச சம்பளத்துல வாங்கி இருக்கேன். இதுக்குள்ள போனும் சிம் கார்டும் இருக்கு. நீங்க ஊருக்கு போனதும் இதை தாத்தா கிட்ட கொடுங்க, நான் உடனே அவர்கிட்ட பேசுறேன் சொல்லிக் கொண்டிருந்த மகனை பார்த்து சத்தமில்லாமல் பற்களை கடித்தாள் ரேவதி. 1 வாரம் கடந்த நிலையில் அப்பாவை டாக்டரிடம் அழைத்து செல்ல வேண்டும் என்று கடை பொறுப்பை பெரியவரிடம் விட்டு சென்றார் கடைக்காரர். சார், ஒரு வாட்டர் பாட்டில் கொடுங்க என்று ஆங்கிலத்தில் வந்த குரலை கேட்டு அவசரமாக எழுந்த பெரியவர் ஆனந்தத்தில் திக்குமுக்காடி போனார். ஆனால் தண்ணீர் பாட்டில் கேட்ட இளைஞனோ உறைந்து போனான். தன் நண்பனை ட்ரெயின் ஏற்றி விட வந்த ஆதித்யா தாத்தாவை அந்த கடையில், அதிலும் டெல்லியில் பார்த்து அதிர்ந்து போனான். கடைக்குள் இருந்து வெளியே வந்த பெரியவர் அவன் அருகில் வர எலும்புகள் நொறுங்கி போகும் அளவுக்கு தன் தாத்தாவை இறுக கட்டி கொண்டான். அந்த துருதுருப்பான இளைஞன் ஆதித்யா. தான் கண்ட காட்சியை நம்ப முடியாமல் தவித்த தாத்தாவும் அவனை இறுக கட்டி கொண்டார். இந்த 10 நாள் பாடும் 1 வருட துன்பமும் பேரனை கண்டதும் பகலவனை கண்ட பனியாய் உருகி கண்களின் வழியே கண்ணீராய் வெளிப்பட்டது. தாத்தாவும் பேரனும் சுய நினைவற்று இருக்கும் போதே வந்துவிட்ட கடைக்காரர் சில நிமிடங்கள் பார்த்து கொண்டிருந்த பின் இருவரின் தோளையும் தொட்டார். சுய நினைவுக்கு வந்த ஆதித்யா தாத்தாவின் கண்ணீரை துடைத்துவிட்டு அவரை கேள்வியாய் பார்க்க நடந்தது அனைத்தையும் கடைக்காரர் ஒன்று விடாமல் சொன்னார். கேட்ட ஆதித்யாவிற்கு தன் பெற்றோர்களின் மேல் கோபமும் மறுவெறுப்பும் மாறி மாறி வந்தது. பல முறை நன்றி சொன்னவன் கடைக்காரரின் அனுமதியுடன் தாத்தாவை தன் இருப்பிடத்திற்கு அழைத்து சென்றான். பெரியவருக்கு நல்வழி காட்டிய இறைவனை எண்ணி எண்ணி வியந்து கொண்டிருந்தார் கடைக்காரர். வீட்டுக்கு வந்த ஆதித்யா அடுத்த நாளே அலுவலகத்துக்கு சென்று தனக்கு சென்னைக்கு மாற்றல் கிடைக்குமா என்று கேட்டான். சென்னை அலுவலகத்தில் தேவை இருக்கவே உடனடியாக அவன் விருப்பம் நிறைவேறியது. தாத்தாவுடன் வீட்டுக்கு வந்த மகன் ஆதித்யாவை பார்த்து பேயறைந்தது போல நின்றனர் ரேவதியும் கணேசனும். தலை குனிந்து நின்றிருந்த தாத்தாவை பார்த்து, தாத்தா, நீங்க ஏன் தலை குனிஞ்சு நிக்கிறீங்க? நீங்க தலை நிமிர்ந்து நிற்க வேண்டியவர். இந்த கேவலமான பிறவிகள் தான் தலை குனிஞ்சு நிக்கணும். இது உங்க வீடு. இந்த வீட்டில் எல்லா உரிமையும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இந்த சாக்கடைகளை எல்லாம் வெளியே அனுப்பிட்டு வீட்டை சுத்தம் பண்ணணும் தாத்தா. மகனின் வாயிலிருந்து இப்படிப்பட்ட சொற்களை கேட்ட அவர்கள் இடிந்து போயினர். உலகம் உருண்டை என்பதை கடவுள் அவர்களுக்கு உணர்த்தியது போல இருந்தது. தான் தனது தந்தைக்கு செய்த துரோகத்தை விட தன் மகனை இழக்கப் போகும் வலி தாங்க முடியாததாக இருந்தது கணேசனுக்கு. அந்த நொடியில் அவன் தன் தந்தையின் வலியை முழுமையாக உணர்ந்தான். ஆனால் அதற்கெல்லாம் அவசியமே இல்லை என்பது போல பேசிக்கொண்டிருந்தான் ஆதித்யா. பாட்டி இருந்தவரை கோவிலாக இருந்த இந்த வீட்டை
குட்டிச்சுவரா மாத்தின இதுங்க வெளியே போகணும். அதுக்கப்புறம் உங்க பேத்தி, அதாவது உங்க பேரன் ஆதித்யாவோட வருங்கால மனைவி சிவானி இந்த வீட்டுக்கு வரணும். ஆதித்யா சொல்லி கொண்டிருக்க வாசலில் ஒரு பென்ஸ் கார் வந்து நின்றது. அதிலிருந்து ஒரு அழகிய இளம் பெண்ணும் அவளுடைய பெற்றோரும் இறங்கி உள்ளே வந்தனர். வந்தவர்கள் கணேசனையும் ரேவதியையும் துளியும் சட்டை செய்யாமல் நேரடியாக பெரியவரிடம் வந்து ஆசி பெற்றனர். இதுவரை தங்கள் துச்சமாக நடத்திய தெய்வசிகாமணியை உச்சத்தில் வைத்திருக்கும் தன் மகனிடம் பேச முயன்றனர் அவனுடைய அம்மாவும் அப்பாவும். அவர்களை மனிதர்களாக சட்டை செய்யவோ அல்லது அவர்கள் பேசுவதை கேட்கவோ அங்கிருந்த ஐவருக்கும் நேரமும் இல்லை, துளியும் இஷ்டமும் இல்லை. கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நமது புதிய சேனலான பக்தி ஸ்டோரிஸ் பை ஹரியில் தினமும் ஆன்மீக கதைகளை பதிவிட இருக்கிறோம். அதன் லிங்க் இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ளது. அனைவரும் கண்டு கேட்டு ஆதரவளிக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.